பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். உபாகமம் 15:10. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் எல்லா கிரியைகளிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும், அது தொழிலாக இருக்கலாம், நம்முடைய வேலைகளாக இருக்கலாம், இல்லை குடும்ப காரியங்களாக இருக்கலாம், எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம் செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான். விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் திருப்திப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். வாயின் பலனினாலே நாம் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாயின் பலனாலே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாச அறிக்கை பண்ணும் பொழுது நம்முடைய வாயின் பலனாலே நாம் திருப்தி அடைவோம். வேதம் சொல்லுகிறது, அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும் என்று. நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஏற்ற பலனை ஆண்டவர் தருவார். நாம் கிரியை செய்யும் பொழுதுதான் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கையின் கிரியைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கவனித்து பார்த்து அதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு கிடைக்கும்படி செய்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்து நமக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லா பாக்கியங்களும் நன்மைகளும் தொடர்ந்து வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், அது நம்மை தொடர்ந்து வரும். நாம் நம்முடைய கையின் பிரயாசங்களை நிச்சயமாக சாப்பிட்டு ஆசீர்வாதமாய் இருப்போம் என்று
ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து நம்முடைய எல்லா கிரியைகளிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது. எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய பிரசன்னத்திலிருந்து, சீயோனிலே தேவ சந்நிதியிலிருந்து அந்த ஆசீர்வாதம் நமக்கு புறப்பட்டு வருகிறது. ஆகவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அருளி செய்வார். ஆதியாகம புஸ்தகம் 24 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்தரித்துக் கொண்டான். அவன் முதிர் வயதிலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை அப்படியே நம்பி விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவரை துதித்துக் கொண்டே இருந்தான். ஆகவே தான் வயது சென்று முதிர் வயதான பிறகும் கூட கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். காரணம், அவன் வயதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார், அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்க மாட்டார், அவர் வார்த்தையினால் சொன்ன எல்லாவற்றையும் தம்முடைய கைகளினால் நிறைவேற்றுவார் என்று அவன் விசுவாசித்தபடியினாலே, அவன் ஏற்றுக்கொண்டபடியினாலே கர்த்தர் அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். அவனுடைய சகல காரியங்களையும் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றினார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா கையின் பிரயாசங்களையும் நம்முடைய கையின் கிரியைகளையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டவே மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதங்களை இழந்து போய் நிற்கிறார்கள். நம்பிக்கை இழந்த ஒரு நிலையில எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று சொல்லி பலர் மூலமாக ஏமாற்றப்பட்டு பல சூழ்நிலைகளிலே நஷ்டமடைந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு பண்ணுகிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். இழந்து போன எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் 2 மடங்காய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.